Hi friends, welcome to Indian Sambal. இன்னைக்கு நம்ம சேனல்ல மைசூர் மட்டன் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க ஈஸியா செஞ்சிரலாம். 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கியிருக்கேன். நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதில் 3 ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போடுங்க, அப்போ நல்லா வாசமாக இருக்கும். கறியை குக்கரில் வேக வச்சுக்கலாம், அப்போ சீக்கிரமாக வெந்துடும். அதனால நான் சின்ன குக்கரில் கறியை வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த மாதிரி மசாலா தனித்தனியாக போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் குழம்பு மசாலா தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தயிர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் ஃபைனாக. இப்போ அதிலேருந்து 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விடலாம். ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கல. அப்போ பாருங்கள் கொஞ்சம் லேசாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அடுப்பில் வச்சு தண்ணியை வற்ற விட்டுக்கலாம். வற்ற விட்டுட்டு தண்ணி இப்போ எல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வெஜிடபிள் ஆயிலாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் நெய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஆல்ரெடி இது நம்ம கறி வெந்ததுனால ரொம்ப நேரம் ஆகாது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். இந்த அளவுக்கு பொரிச்சிக்கணும். கலர் சேஞ்ச் ஆச்சு பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் மைசூர் மட்டன் மசாலா நான் சூப்பராக பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.